ஸோ இன்னைக்கு நம்ம டே 4 கிளாஸ்ல வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்பாஞ்சஸ் நார்மலா வந்து நமக்கு ஸ்பாஞ்சஸ்ல பாத்தீங்கன்னா 3 ஸ்பாஞ்சஸ் தான் இருக்கு. வெனிலா ஸ்பாஞ்சு, சாக்லேட் ஸ்பாஞ்சு, ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்சு. ஸோ ஃபிளேவர் ஸ்பாஞ்சில் நம்ம ஃபிளேவர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வெனிலா, சாக்லேட், ரெட் வெல்வெட்டுக்கும் வந்து இன்கிரீடியன்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சாக்லேட் ஸ்பாஞ்சஸ் பண்ணணும். ஏன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்னாலே வந்து அது சாக்லேட் ஸ்பாஞ்சில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம வந்து இன்னைக்கு சாக்லேட் ஸ்பாஞ்சு தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் இன்கிரீடியன்ஸ் சொல்லிடுறேன். இன்கிரீடியன்ஸ் வந்து மைதா வந்து நான் 120 கிராம் எடுத்திருக்கேன். அண்ட் கொக்கோ பவுடர் 20 கிராம், பட்டர் 70 கிராம், baking soda 1 teaspoon, baking powder 1 teaspoon, baking soda half teaspoon, powder sugar 1 tablespoon, water 65 ml. ஓகேங்களா? ஸோ வாட்டர் நமக்கு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அமுல் மித்தாய் மேட். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க மில்க் மேட் கூட யூஸ் பண்ணலாம். 200 ml. இது வந்து நம்ம நார்மலா 400 ml இருக்கும். வாங்கினீங்கன்னா பாதி ஊத்தணும். ரெண்டாவது அது மெஷர் பண்ணணும். திடீர்னு நம்ம முன்ன பின்ன எடுப்போம். ஸோ இது மாதிரி 200 டின் வாங்கினீங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஃபுல்லா இந்த டின் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கான இன்கிரீடியன்ஸ். ஓகேங்களா? மெயின் கொக்கோ பவுடர் வந்து எப்பவுமே வந்து நம்ம மைதால இருந்து ஒரு 10 to 20% அளவுக்கு தான் சேர்க்கணும் சாக்லேட் ஸ்பாஞ்சுக்கு. ஓகேங்களா? ஸோ அதிகமா சேர்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா நிறைய கிராக்ஸ் வரும். ஸோ அதனால எப்பவுமே வந்து நம்ம பெர்சன்டேஜ் அளவு பார்த்தா 10 to 20% நம்ம சாக்லேட் ஸ்பாஞ்சில் இந்த கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணலாம். நான் வந்து மார்டி கம்பெனி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொக்கோ என்ன மாதிரி கொக்கோ பவுடர் வாங்கலாம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் வந்து மார்டி கம்பெனின்னு இருக்கு, அது வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க எசன்ஸ் மார்ட் போனீங்கனாலே வந்து லூஸ்ல கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஆனா வாங்கும் போது கேட்டு வாங்குங்க, டார்க்கா லைட் கொக்கோ பவுடரான்னு சொல்லிட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து டார்க் லைட்டும் வந்து ஒரே மாதிரி கூட இருக்கும். ஓகேங்களா? அதனால டார்க் கொக்கோ பவுடரான்னு கேட்டு வாங்குங்க. ஓகே, இப்போ லைட் கொக்கோ பவுடர் வாங்கிட்டோம், இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து சாக்லேட் ஸ்பாஞ்சஸோட கலர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். கலர் கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒருவேளை உங்ககிட்ட வீட்டுல லைட் கொக்கோ பவுடர் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ப்ரௌன் கலர் வந்து சாக்லேட் ப்ரௌன் இல்ல ப்ரௌன் கலர் வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஒரு 2 drops ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதனோட எல்லா இன்கிரீடியன்ஸும் ஃபர்ஸ்ட் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். பட்டர் ஃப்ரிட்ஜ்ல இருந்தா ஒரு 1 hour எடுத்து வச்சிடுங்க. ஓகேங்களா? நீங்க வந்து ஒரு 250 கிராம் ஒரு 1/2 kg வச்சிருக்கீங்கன்னா மொத்தத்தையும் எடுத்து வைக்கணும்னு இல்லை, மெஷர் பண்ணி அது மட்டும் எடுத்து வெளியில வச்சுட்டீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி பட்டரை மெல்ட் பண்ணலாம் கூடாது, இல்ல மெல்ட் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற பட்டர் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ இதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பாஞ்சஸ்க்கு பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்ச் ரெடி பண்றதுக்கு முன்னாடி இது வந்து இந்த இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம ஒரு 1 kg கேக் செய்யலாம். ஓகேங்களா? 750 to 1 kg கேக். ஓகே, இது ஸ்பாஞ்சஸ் மட்டும் 7 kg வருமானா? ஸ்பாஞ்சஸ் மட்டும் கிடையாது. எப்பவுமே நம்ம வந்து ஸ்பாஞ்சஸ் 1/2 kg எடுக்கிறோம்னா ஐசிங் 1/2 kg, 1 kg ஸ்பாஞ்சஸ் எடுத்தா 1 kg ஐசிங். ஸோ இதுதான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம அளவு எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 1/2 kg ஸ்பாஞ்ச் அளவுக்கு பண்றேன் அப்படின்னா கரெக்டா 500 கிராம்ல இட்ஸ் அப்ராக்சிமேட் 500 கிராம் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த 500 கிராம் வருதுன்னா நீங்க விப்பிங் கிரீம் எடுக்கும் போது எப்படி எடுக்கணும்னா 500 ml எடுக்கணும். ஸோ இந்த டீடைல்ஸ் நான் வந்து விப்பிங் கிரீம் வரும்போது நான் சொல்றேன். அதே மாதிரி இந்த வீடியோஸ் வந்து நான் 2 பார்ட்டா வரும். ஒன்னு வந்து ஸ்பாஞ்சஸ் வந்து ஒரு பார்ட் வரும், அது நான் இன்னைக்கு அப்லோட் இந்த டியூஸ்டே அன்னைக்கு அப்லோட் ஆகும். பார்ட் 2 உடைய வீடியோ, அதாவது இதை பண்ற டிசைனிங் உடைய வீடியோஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கே ஸ்பாஞ்சஸ் தான் நான் கவர் பண்றேன். ஸோ அதுல வந்து நம்ம இந்த சாக்லேட் ஸ்பாஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த 1/2 kg என்ன மாதிரி டின் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 inches டின் போதும். நான் பேசிக் இதுலயே உங்களுக்கு சொல்லி இந்த பேக்கிங் டூல்ஸ்ல பேசிக்கா நம்ம 6 inches டின்னே போதும்னு. ஸோ அதனால ரவுண்ட் 6 inches டின் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ கடையில போனீங்கன்னாலும் 6 inches அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து ஹைட் பாத்தீங்கன்னா இது ஒரு 3 சென்டிமீட்டர் அவ்வளவுதான் இருக்கும். ஸோ இதுக்கு மேல நீங்க வந்து ஹைட் 5, 6 கூட இருக்கும். 6 inchல அவ்வளவு ஹைட் வாங்கலாமானா அதுவும் நீங்க வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? பட் வந்து நமக்கு டயாமீட்டர்னா இந்த சுத்தளவு இது வந்து 6 inch நமக்கு கம்பல்சரி இருக்கணும். ஓகே, இப்ப நம்ம வந்து அடுத்தது ஓகே, இது எதுக்கு நான் இதை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் சொல்றேன் இல்லையா? இப்ப நம்ம உள்ள இருந்து எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இப்போ பேக்கிங் சோடா இப்படி உள்ள இருந்து எடுத்தேன்னா இது கோபுரம் மாதிரி வரும். ஓகேங்களா? இதை வந்து இப்படி நீங்க
எடுத்துக்கணும். அதாவது சமமா தான் எடுக்கணும். ஓகேங்களா? சோ இப்படி எடுத்துட்டு இப்படி 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 ஆட்டுறது, இப்படி கம்மி பண்றது இதெல்லாம் இருக்க வேண்டாம். ஓகே, இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா இப்படி பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டான டீஸ்பூன் வரும். ஓகேவா? எல்லா இன்கிரீடியன்ஸுமே அப்படியே எடுங்க. ஓகேங்களா? 1 டேபிள் ஸ்பூன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த மாதிரி. ஓகேங்களா? கிராம்ஸ் கொடுத்தனா கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. கப்பு கொடுத்தாலும் அப்படிதான் எடுத்தீங்கன்னா அந்த கப்பை இது பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ இன்கிரீடியன்ட் மெஷர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இதை வந்து நம்ம கிரீஸ் பண்ணி மைதால டஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பட்டர்ல கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பட்டர்ல கிரீஸ் பண்ணிட்டு நீங்க பார்ச்மெண்ட் பேப்பரும் போடலாம், இல்ல வந்து மைதாலையும் டஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு இது மாதிரி எடுத்துக்கோங்க. பட்டரு எடுத்து நல்லா இப்படி இது பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து இது கூட நான் மைதா வந்து கொட்டிட்டு டஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்படி பண்ணீங்கன்னா ஷேக் பண்ணீங்கன்னா இது வரும். ஸோ இந்த இடத்துல ஸோ இப்போ நமக்கு ஃபுல்லா டஸ்ட் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து அங்க வச்சிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பட்டரை வந்து நம்ம எப்பவும் ஃப்ளஃபியா அடிச்சுக்கணும். ஓகேங்களா? ஃப்ளஃபியானா ரொம்ப வந்து இதுவா இருக்கணும் அப்படியே நம்ம பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங் எல்லாம் பண்ற அளவுக்கு எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் இது வந்து ஒரு கிரீமி டெக்ஸ்டருக்கு இருந்தா போதும். ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக் பீட்டர்ல தான் பீட் பண்ண போறேன். ஆல்ரெடி வந்து நான் டே 2ல வந்து இந்த டே 3ல வந்து நான் எலக்ட்ரிக் பீட்டர் பத்தி உங்களுக்கு நான் ஃபுல் டீடைல் நாலேஜ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் கார்ட் செக்ஷன்லயும் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதை போய் டே 3ல பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஜஸ்ட் லோ ஸ்பீட்ல இதை வந்து ஒரு இதுவா கிறிஸ்டலைஸ்லாம் எதுவுமே இல்லாம ஒரு பீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு கிரீமி டெக்ஸ்டருக்கு வர மாதிரி. ஓகேவா? ஸோ உங்களுடைய பட்டருடைய டெக்ஸ்டர் பொறுத்து 30 செகண்ட்ஸ்ல இருந்து 1 மினிட் வரைக்கும் பீட் பண்ற மாதிரி ஆகும். ஓகேங்களா? எந்த வந்து நல்லாவே வந்து சாஃப்டா இருக்குது, அதனால ஒரு 30 செகண்ட்ஸ் அளவுக்கு தான் ஆச்சு. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்து இன்னும், அதாவது எப்படி சொல்ற, நீங்க வெளியில எடுத்து இன்னும் வந்து அது ஃபுல்லா சாஃப்ட் ஆகாம இருக்குது அந்த பட்சத்துல அடிக்கிறீங்கன்னா அப்ப இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ இது கூட வந்து நம்ம கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி குட்டி ஸ்பாட்சுலா வச்சுக்கோங்க, வச்சீங்கன்னா உள்ள இருந்து கிளீனா வரும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இதுலயே சொல்லியிருந்தேன்ல, சில ஸ்பாச்சுலாஸ்லாம் வந்து ஃப்ரீயா கிடைக்கும் நம்ம ஏதாவது வாங்கும்போது. அந்த மாதிரி கிடைச்சதுன்னா அந்த ஸ்பாச்சுலாஸ் இருந்ததுன்னா கூட வச்சு நீங்க வழிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு. இதையும் நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஸ்பீட்ல. நமக்கு ஜஸ்ட் வந்து இன்கிரீடியன்ஸ் வந்து இன்கார்பரேட் ஆகணும் ஒன்னோட ஒண்ணு, அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து நான் மைதா போட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? மிக்ஸ் பண்றது. நெக்ஸ்ட் கோகோ பவுடர், baking powder, next baking soda and then sugar, powder sugar. ஓகேங்களா? பவுடர் சுகர் உங்களுக்கு வேணும்னா அப் டு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம இது பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, சோ இதை ஃபர்ஸ்ட் ஜெலிச்சுக்கலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம இதையும் வந்து லோ ஸ்பீட்லயே பீட் பண்ணா போதும். இது கூட வந்து நம்ம வாட்டர் வந்து எடுத்து வச்சிருக்கோம்ல, இதையும் ஊற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் வாட்டர் வந்து 65 ml சொல்லியிருந்தேன்ல, இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் பவுல் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால நான் ஸ்ட்ரெயிட்டா பீட் பண்ணிட்டேன். இன்கேஸ் பவுல் வந்து உங்களுக்கு சின்னதா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை வச்சு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பவுடர்லாம் அதுல கொஞ்சம் வந்து அந்த வெட் இன்கிரீடியன்ஸோட ஆட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லோ ஸ்பீட்ல அடிச்சுக்கோங்க. அப்ப அந்த பவுடர்லாம் வெளியில வந்து விழாது, செதறாது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்பாச்சுலாஸ் வச்சு கார்னர்ல இருக்கிறதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் அடிச்சா போகும். அதே மாதிரி நீங்க வந்து பீட்டர்ல வந்து இப்போ வச்சு அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு இந்த பீட்டர்ல இவ்வளவு மாவு வந்து இதுல ஒட்டிக்கிட்டு வருது வெளியில எடுக்கும் போதுன்னா, இப்படி வச்சு 1 இருக்குல்ல உள்ள பவுலுக்குள்ள, பட் அந்த பேட்டர்ல டச் பண்ணாம லைட்டா மேல எடுத்து 1ல வச்சிங்கனாலே இந்த இதுல இருக்க மாவெல்லாம் என்ன ஆகும்னா கீழே விழுந்துரும். ஓகேங்களா? இப்ப இதுல வந்துருச்சு பாருங்க. அந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும். நான் யூஸ் பண்ணிருக்க கொக்கோ பவுடரை விட இன்னும் டார்க் கொக்கோ பவுடரும் இருக்குது. சோ இப்ப வந்து இதை நம்ம 6 inch டின்ல போர் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து எப்பவுமே இன்கிரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணி கரெக்டா எடுத்துக்கோங்க. அப்பப்ப மெஷர் பண்ணாதீங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஓவனை வந்து பேக் மோட்ல, அதாவது லோயர் காயில் ஆன்ல இருக்கணும். ஓகேங்களா? ஒன்னு லோயர் காயில் ஆன்ல வித்தவுட் ஃபேன், வித்தவுட் ஃபேன்னா வித்தவுட் கன்வெக்ஷன்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதாவது 2 காயிலும் ஆன்ல இருக்கணும், வித் கன்வெக்ஷனோட ஃபேனோட இருக்கணும். சிம்பிள் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணுங்க, சிம்பிள் இல்லாதவங்க பேக் மோட யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் வந்து ஓடிஜி ஓவன் ஃபங்க்ஷன்ஸ் பத்தியும் டே 2ல நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் நான் வந்து கார்ட் செக்ஷன்ல ஆட் பண்றேன். பார்க்காதவங்க அதையும் பாருங்க. ஸோ இப்போ இது நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நான் ஆல்ரெடி நான் வச்சிருக்க ப்ரீ ஹீட்டட் ஓவன்ல இதை வந்து 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போறேன். ஓகேங்களா? 160 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? ப்ரீ ஹீட்டட் ஓவன், அதாவது பேக் மோட்ல 160 டிகிரி செல்சியஸ்ல 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. ஸோ ப்ரீ ஹீட்டட் பண்ண ஓவன்ல இதை வந்து நான் 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுக்க போறேன். அதே மாதிரி நீங்க ஓடிஜி ஓவன்ல சென்டர், ஓகேங்களா, சென்டர் ரேக்ல சென்டர்ல வைக்கணும். 30 மினிட்ஸ் பிஃபோரோ ஒரு 25 மினிட்ஸ் பிஃபோரோ சும்மா ஓபன் பண்ணி பார்க்க கூடாது. ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து அந்த நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் வந்து ஒரு லீவனிங் ஏஜென்ட். ஸோ இது என்ன ஆகும்னா அப்படியே ரைஸ் ஆயிட்டே வரும். ஸோ அதனோட டெம்பரேச்சர் வந்து ஃபிளக்சுவேட் ஆச்சுன்னா அது அப்படியே உள்ள அமைக்கணும். ஓகேங்களா? ஸோ பேட்டர் அப்படியே உள்ள போயிடும். உள்ள போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து கேக் வந்து ரைஸ் ஆகாது. ஓகேங்களா? ரைஸும் ஆகாது, ரெண்டாவது சென்டர்ல உள்ள போயிடும், டென்ஸ் மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அதனால அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ 30 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்க வேணும் செக் பண்ணணும் அதுக்கப்புறம்னா நீங்க பண்ணலாம். பட் நான் சொல்ற டிகிரியில நீங்க வந்து பேக் மோட்ல 40 மினிட்ஸ் வச்சீங்கன்னா கண்டிப்பா எதுவும் ஆகாது. நீங்க 40 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பேக் பண்ணிட்டு நான் அப்புறமா உங்களுக்கு இது எப்படி வந்திருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் வார்ம் ஆகணும். அதுக்கப்புறம் டிமோல் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் விட்டுட்டு டிமோல் பண்ணாதீங்க. அப்புறம் பண்ணோம்னா என்ன ஆகும்னா அந்த ஹீட்ல வந்து சுத்தீர வந்து ஸ்வெட்டிங் ஆயிடும். ஓகேங்களா? சுத்தீர ஸ்வெட்டிங் ஆயிடும், கீழெல்லாம் ஸ்வெட்டிங் ஆயிடும், ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கும். அதனால ஒரு ஜஸ்ட் ஒரு லைட்டா கொஞ்சம் வந்து அந்த சூடு அடங்கின உடனே நம்ம இதை டிமோல் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம டிமோல் பண்ணலாம். ஸோ
இப்போ வந்து 5 minutes ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம டிமோல் பண்ணணும். ஸோ டிமோல் பண்ணி எப்பவுமே வந்து ஒயரிங் ரேக்ல தான் நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். ரீசன் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி தான், நீங்க நமக்கு நாலா பக்கமும் காத்து இருக்கணும், அப்பதான் அது நல்லா வந்து கூல் ஆகும். அதுக்கு அடைப்பு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பிளாட் சர்ஃபேஸ்ல எல்லாம் வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா ஸ்வெட்டிங் விழும். ஸோ வந்து கேக் வந்து நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒயரிங் ரேக், ஓவன் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒயரிங் ரேக் இருக்கும். இல்லாதவங்க ஓடிஜிலையும் இருக்கு, நார்மல் மைக்ரோவேவ்லயும் இந்த மாதிரி ஒயரிங் ரேக் கொடுப்பாங்க. இன்கேஸ் இது இல்ல, நீங்க கடாயில தான் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா அந்த ரிங் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த கடாய்க்குள்ள அந்த ரிங்கை வச்சுட்டு அந்த ரிங்கு மேல வச்சுக்கோங்க. ஏன்னா அடியில கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்லயே அது கொஞ்சம் நல்லா கூல் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நான் டிமோல் பண்ணிக்கிறேன். டிமோல்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இப்படி ஆல்ரெடி அது வந்து இதுவா தான் இருக்கும். நீங்க ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஸ்வெட்டிங்ல ஒட்டிக்கும். அப்போ நமக்கு டிமோல் பண்ணும்போது ப்ராப்ளம் ஆகும். ஓகேங்களா? நீ இப்படி சூடா இருக்கிறதுனால நான் கவுத் போட்டு பண்றேன், இல்லைன்னா கையிலே கூட நீங்க எடுத்து டிமோல் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த ஒயிட் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம மைதா டஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதனோட இதுதான். ஓகேங்களா? அதே மாதிரி டிமோல் பண்ணிட்டு அகைன் இதே பிளேஸ்லயே எடுத்து ஸ்லோவா எடுங்க, வேகமா எடுக்காதீங்க. எடுத்து இதை நல்லா வந்து ஆறட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்லைஸ் பண்ணி டிசைனிங் பண்ணுவோம். ஸோ இது நல்லா வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். ரூம் டெம்பரேச்சர்னா எப்படின்னா, இப்ப நம்ம மேல தொட்டு பார்த்தோம் சூடா இல்ல, கீழே தொட்டு பார்க்கிறோம் சூடு இல்லைன்னா அப்படின்னு கிடையாது. உள்ள இருக்கிறதும் வந்து நல்லா சூடாகணும். அதனால இது எப்படியும் உங்களுக்கு மேக்சிமம் 1 hourல இருந்து 2 hours வரைக்கும் ஆகும். ஸோ அந்த 2 hours வரைக்கும் இது நல்லா 2 hours இது நல்லா வெளியில ரூம் டெம்பரேச்சர்லயே இது நல்லா கூல் ஆகட்டும். ஓகேங்களா? எடுத்து சீக்கிரம் வந்து நம்ம இது சில் பண்ணணும். ஓகேங்களா? கூல் டவுன் பண்ணணும். அந்த இது வந்து நினைச்சு நீங்க ஃப்ரிட்ஜ்ல எதனா வச்சீங்கன்னா, நம்ம பட்டர் யூஸ் பண்ணிருப்போம். அப்ப என்ன ஆகும்னா இந்த ஸ்பாஞ்ச் வந்து இறுக்கிடும் சுருங்கெல்லாம் செய்யாது, ஹார்ட் ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அகைன் நம்ம அதை நார்மல் ஆக்கணும்னாலும் 1 hour வெளியில வச்சாதான் ஆகும். அதனால இப்படியே வெளியிலேயே ரூம் டெம்பரேச்சர்லயே 2 hours ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம டிசைனிங் பண்ணணும். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இந்த சாக்லேட் ஸ்பாஞ்ச் எப்படி பண்றது, அப்படி பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கான சாக்லேட் ஸ்பாஞ்ச் எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து இதனோட டிசைனிங்க உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்றேன். இதுல வந்து இன்கேஸ் நீங்க வந்து ஸ்பாஞ்சஸ் வந்து இப்ப பண்றீங்க, பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே தான் வந்து நீங்க வந்து டிசைனிங் பண்ண போறீங்கன்னா, இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்தோன்னா கிளிங் ராப் வச்சு டபுள் ராப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பண்ணி வெளியவே வைங்க. ஏன்னா வந்து காத்து நீங்க இப்படியே ஓப்பனா வச்சாலோ இல்ல ஏர்டைட் கண்டெய்னர் இல்லாம வச்சீங்கனாலோ காத்து உள்ள போகும்போது என்ன ஆகும்னா கேக் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும். ஓகேங்களா? சோ அதனால இதை எப்பவும் டபுள் ராப் பண்ணி வைக்கணும். சோ இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே நான் இதை டபுள் ராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டிசைனிங் பண்ணுவேன் தேவைப்பட்டா. சோ இந்த டிசைனிங்கோடைய பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்ணுவேன். சோ உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் நோட்டிபிகேஷன் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் பேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல குக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களுக்கு என்னோட சேனல் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.